சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு எழுதிய நிருபத்தின் 1 அதிகாரம் 21 வசனத்தில், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு செய்த ஒரு பெரிய காரியத்தை குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் தமது சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் முன்னே தேவனுக்கு அந்நியராய் ஜீவித்த நம்மையும் தம்மோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று கூறுகிறார். அந்நியர் மட்டுமல்ல, கெட்ட செயல்களின் காரணமாக நாம் தேவனுக்கு சத்துருக்களாய், அதாவது எதிரிகளாயும் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அவர் தேவனோடு ஒப்புரவாக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் மனிதனின் பழைய நிலைமையை ஞாபகப்படுத்தி கூறுகிறார். மனுஷன் தன் கெட்ட நடத்தையினால், துர்செயல்களினால் தேவனுடைய சந்நிதியிலிருந்து துரத்தப்பட்டவன் ஆவான். தேவனோ மனிதனை எப்பொழுதும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் மனிதன் தன்னுடைய துர்க்கிரியைகளால் தேவனுக்கு மனதிலே சத்துருக்களாய் வாழுகிறான். மனுக்குலம் தேவனுடைய படைப்பு ஆகும். தேவன் ஒவ்வொரு மனிதனிடமும் பாரபட்சமில்லாத அன்பை காண்பிக்கிறார். தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடன் ஒப்புரவாகின நிலையில் ஜீவிக்க வேண்டும் என்பதே ஆகும். அவருடைய பிரசன்னத்தில் அவன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒளியாகி அவருடைய சமூகத்தில் நட்சத்திரங்களைப் போல அவன் பரிசுத்தமாய் ஜொலிக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தேவ சந்நிதியில் இல்லாதபடி தன் துர்ச்செயல்களால், துர்க்கிரியைகளால் பிரிந்து நிற்கிறான். அவன் ஒளியை விட்டு பிரிந்து அந்தகாரத்தின் இருளின் ஆதிக்கத்திலே இருக்கிறான். அவன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அவருடைய சரீர மரணத்தின் மூலமாக இருளில் இருந்த மனிதனை தம் பிதாவாகிய தேவனோடு கூட அவர் ஒப்புரவாக்கினார். மனிதன் தன் தேவனோடு ஒப்புரவாகி அவருடன் தொடர்பில் வருவதென்பது நடக்க முடியாத ஒரு காரியமாயிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீர மரணத்தின் மூலமாக நடக்க முடியாத அந்த காரியத்தை அவர் நடத்தி காண்பித்தார். அவர் தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியினால் மனிதனை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதலின் மேன்மையை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பலிமரணத்தில், உயிர்த்தெழுதலில் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து நீங்களும் தேவனோடு ஒப்புரவாகி நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது. ஆமேன்.